அதிகாலையில சூரியன் உதிக்கும் நேரத்துல சூரிய நமஸ்காரம் செய்யறது சிறப்பான பலன்களை தருது. சூரிய நமஸ்காரம் செய்யறதுனால உடல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்குது, ரத்த ஓட்டம் மேம்படுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது, உடல்ல நச்சுக்களை வெளியேற்றுது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவுல சூரிய நமஸ்காரம் நாம எப்படி பண்றது அப்படின்னும் நம்ம வெயிட் லாஸ்க்கு அது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது மன அழுத்தம், பதட்டம், மனசோர்வு போன்றவற்றை குறைத்து மன ஆரோக்கியத்தை வலுவாகவும் நிலையானதாகவும் வச்சிருக்க உதவி செய்யுது. சூரிய நமஸ்காரம் செய்யறதுனால இவ்வளவு பலன் கிடைக்கும் போது 108 முறை செஞ்சா எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க செய்யும் போதே புரிஞ்சுப்பீங்க. இடுப்பு எலும்பு, முதுகெலும்புல பிரச்சனை இருக்கிறவங்க, முதுகில் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் செய்யறத தவிர்க்கணும். உங்களுக்கு ஏதாவது உடல் நல பிரச்சனைகள் இருந்தா 108 சூரிய நமஸ்கார பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி யோகா பயிற்சியாளர் அல்லது உங்களுடைய டாக்டர் கிட்ட ஆலோசனை பெறுறது அவசியம். நீங்க உங்களுடைய உடல் எடையை குறைக்க ஒரு நிலையான வழியை தேடுறீங்க அப்படின்னா 108 சூரிய நமஸ்காரம் செய்யறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். 90%க்கும் அதிகமான யோகா பயிற்சியாளர்கள் தொப்பையை குறைக்க சூரிய நமஸ்காரத்தை தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. மெதுவா, மிதமா மற்றும் வேகமா அப்படின்னு எப்படி செஞ்சாலுமே 108 சூரிய நமஸ்காரம் செய்யறது உடல் எடையை மற்றும் தொப்பையை குறைக்க சிறந்த யோகா பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய வயிற்றை சுற்றியுள்ள கொழுப்பை கரைக்கவும் உடலின் தசைகளை வலுப்படுத்தவும் 108 சூரிய நமஸ்காரம் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனாலதான் எடை இழப்பு மற்றும் தொப்பையை குறைக்க இந்த சூரிய நமஸ்காரம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கலோரிகளை எரிக்கிறதுக்கும் எடை மேலாண்மைக்கும் உதவுறதுக்கும் 108 சூரிய நமஸ்காரம் ஒரு சிறந்த பயிற்சியா சொல்லப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, 108 சூரிய நமஸ்காரங்கள் செய்யறது மிகப்பெரிய சவால் தான். அதாவது நீங்க இந்த யோகா செய்யறதுக்கு புதியவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வழக்கமான யோகா பயிற்சிக்கு முன்னாடியோ அல்லது அதுக்கு பின்னாடியோ தொடர்ச்சியா 20 சூரிய நமஸ்காரம் செய்யறது மூலமா முதல்ல தொடங்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய ஃபாலோப்பா 40, 60, 80 அப்படின்னு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கணும். நீங்க உடல் ரீதியா தயாரானது மட்டும்தான் 108 சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதன் மூலமா தான் நீங்க அதிக பலனை பெற முடியும். நாம செய்யக்கூடிய சூரிய நமஸ்காரத்தின் ஒவ்வொரு யோகா போஸுமே உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சூரிய நமஸ்காரத்தை 108 முறை செய்யறதுனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1500 கலோரிகளை எரிக்க முடியும். அதனால வயசை பொருட்படுத்தாம நாம எல்லாருமே ஆரோக்கியமா இருக்க 108 சூரிய நமஸ்காரம் செய்யறது ஒரு சிறந்த உடற்பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 108 சூரிய நமஸ்காரம் செய்யும் போது உணவு கட்டுப்பாட்டையும் நாம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் தொப்பை மற்றும் இடுப்பை சுற்றியுள்ள கொழுப்பை குறைக்க முடியும் அப்படிங்கிறத நாம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனே தெரியும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.